உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, மருந்து இல்லை, கண்முன்னே குழந்தை பசியில் துடிக்கிறது. வயதான பெற்றோர் உணவின்றி மூளையில் சுருண்டு படுத்து கிடக்கின்றனர். எங்கு திரும்பினாலும் அழிமானங்கள், நரக வாழ்வை வாழ்கின்றனர் காசா மக்கள். உணவுப் பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்களுக்காக காத்திருக்கும் மக்கள், மாவு மூட்டைகளை எடுக்க ஒருவரோடு ஒருவர் போட்டியிடும் காட்சிகள், மாவு மூட்டைகளை மக்கள் சுமந்து செல்லும் நெஞ்சை உழுக்கும் காட்சிகள் அங்கு நிலவும் பட்டினி சூழலை முகத்தில் அறைந்தார் போல் காட்டுகிறது. காசாவில் மனிதாபிமான பேரழிவு நிகழ்ந்து வருவதாக ஐநாவின் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு நிலைக்குழு எச்சரித்துள்ளது. காசாவில் பட்டினி, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நோய்கள் பரவலாகி உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன என்றும், இது இந்த நூற்றாண்டில் கண்டிராத ஒரு பேரழிவு எனவும் உலக உணவு திட்டத்தின் அவசர கால இயக்குனர் ராஸ்மித் தெரிவித்துள்ளார். ஐநா அறிக்கையின்படி காசாவில் 3 பேரில் ஒருவர் உணவு இல்லாமல் பல நாட்கள் செலவிடுகிறார். ஏப்ரல் மாதத்தில் இருந்து 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொண்டுள்ளன. ஜூலை மாதத்தில் மட்டும் 16 குழந்தைகள் பசியால் உயிரிழந்துள்ளன. உணவு, எரிபொருள், மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை காசாவிற்குள் கொண்டு செல்ல இஸ்ரேல் தனது கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று ஐநாவும் பிற அமைப்புகளும் வலியுறுத்துகின்றன. உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் காசாவில் பரவலான மரணங்கள் தவிர்க்க முடியாததாகிவிடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.